Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் ரீசென்ட்லி இன் நியூஸ் இஸ் பப்ளிஷ்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத யார் பப்ளிஷ் பண்றாங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் பப்ளிஷ் பண்றாங்க. சரியா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா ஸ்வீடன் தான் வந்து டாப் கண்ட்ரியா எமர்ஜ் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியா 63rd பிளேஸ்ல இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா 67th பிளேஸ்ல இருந்தோம். இப்போ 63rd பிளேஸ்ல வந்து நம்ம வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஸ்வீடன் தான் ஃபர்ஸ்ட் யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் தான் ரிலீஸ் பண்றாங்க. சரியா? அடுத்தது, த மகாராஷ்டிரா மேரிடைம் போர்ட் இஸ் கோயிங் டு பில்ட் தி வத்வன் போர்ட் இன் மகாராஷ்டிரா இன் ஜாயிண்ட் வெஞ்சர் வித் விச் கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வத்வன் அப்படிங்கிற போர்ட்டை மகாராஷ்டிரா மேரிடைம் போர்ட் யாரோட சேர்ந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். ஓகேவா? சோ யாரோட சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி இவங்களோட சேர்ந்து தான் பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது, which country is hosting the 48th edition of கோப்பா அமெரிக்கா ஃபுட்பால் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கோப்பா அமெரிக்கா அப்படின்னா இந்த அமெரிக்கன் கான்டினென்ட்ல எப்படி நம்ம யூரோ 2024 அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ யூரோ 24 அப்படிங்கிறது 2024 அப்படிங்கிறது 17th எடிஷன் ஆஃப் யூரோ 2024 எங்க நடக்குதுன்னா ஜெர்மனில வந்து நமக்கு நடக்குது இல்லையா? அதே மாதிரி கோப்பா அமெரிக்கா அப்படின்னா அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இவங்கெல்லாம் இந்த அங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் விளையாடக்கூடிய ஃபுட்பால் டோர்னமெண்ட். ஸோ அங்க அதை யார் ஹாஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு யூஎஸ்ஏ தான் ஹாஸ்ட் பண்றாங்க. சரியா? அடுத்தது, 51st summit of the G7 summit will be held in அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ G7ஓட 51st மீட் அப்படிங்கிறது எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அல்பர்ட்டா அப்படிங்கிற இந்த சிட்டி. அல்பர்ட்டா எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு கனடால வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அல்பர்ட்டா இன் கனடா இங்கே தான் வந்து 51st G7 சம்மிட் அப்படிங்கிறது நடக்க போகுது. சரியா? லாஸ்டா, the world hydrography day is marked every year on அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ரோகிராஃபி டே அப்படின்னா எப்போனா நமக்கு யோகா டே அன்னைக்கு தான், இன்டர்நேஷனல் யோகா டே அன்னைக்கு தான் ஹைட்ரோகிராஃபி டேவும் வரும். ஸோ ஜூன் 21 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.